Hello students, இன்னைக்கு நம்ம class 12 vector algebraல scalar quantity and vector quantity நம்ம பார்க்க போறோம். So first of all, scalar quantity. So what is a scalar quantity? A quantity has only magnitude. So that is a numerical value but no direction. So அதை வந்து நம்ம scalar quantity ன்னு சொல்றோம். So scalar இப்போ ரியல் லைஃப்ல எங்க சார் நம்ம பயன்படுத்துறோம்? இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ். ஸோ மாஸுங்கிறது என்ன? ஒரு பொருளோட வெயிட். இப்போ கடையில் போய் நம்ம ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அது என்ன வெயிட்டு நம்ம சொல்லி கேட்போம். ஸோ அந்த வெயிட் நத்திங் பட் மாஸ். ஸோ அதுக்கு வந்து நியூமரிக்கல் வேல்யூ இருந்தால் போதும். எஸ், அதேமாரி டைம். ஸோ டைம்ங்கிறது என்ன? ஒரு டியூரேஷன் எடுத்துக்கலாம் அல்லது பர்டிகுலர் டைமாக இருக்கலாம். ஸோ இதுக்கு நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு டைரக்ஷன்லாம் தேவையில்லை. லைக் வைஸ் டெம்பரேச்சர், டிஸ்டன்ஸ், இது எல்லாமே ஒரு நியூமரிக்கல் வேல்யூ மட்டும்தான். எஸ், இப்போ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ வாட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி? இட் இஸ் அ குவான்டிட்டி தட் ஹேஸ் போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். எஸ், ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் ஒரு அளவில் போகக்கூடிய ஒரு குவான்டிட்டிக்கு பேர் வெக்டர் குவான்டிட்டி. சரி, இப்போ அது ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? இப்போ ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறது. இப்போ ஏங்கிற இடத்துல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ பிங்கிற இடத்துக்கு இங்கே வந்திருக்கு. பட் அது எங்கேருந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ஏலேருந்து பிக்கு வந்துச்சுன்னா இந்த டைரக்ஷனில் அது வந்திருக்கு. இதே இப்போ பியிலிருந்து ஏக்கு வந்துச்சுன்னா இந்த டைரக்ஷனில் அது வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன தேவைப்படுது? ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான், பட் அது என்ன டைரக்ஷனில் போச்சுங்கிற அந்த சென்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் வெக்டர் குவான்டிட்டினா இட் ஹேஸ் சம் கேப், இட் ஹேஸ் சம் லென்த், ஆல்சோ இட் ஹேஸ் சம் டைரக்ஷன், ரைட்? ஸோ லைக்வைஸ் வெலாசிட்டி, ஃபோர்ஸ், இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ வெக்டர் குவான்டிட்டி. அண்ட் இதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம நெக்ஸ்ட் போகலாம்.